மாமா, உங்களை ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அந்த மல்லி மேல இருக்கிற கோவத்தை தயவு செஞ்சு வெண்பா மேல காட்டாதீங்க. பாவம், அவ சின்ன குழந்தை, தாங்க மாட்டா. மாமா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. வெண்பாவ நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா வெண்பாவ அந்த மல்லிய மறக்க வச்சிடுறேன். மாமா, உங்களுக்கு பால் கொண்டு வரவா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். நீ போறஞ்சுதா, நீ போய் ரெஸ்ட் எடு. அம்மா நாளே சீட் பண்றவங்க தான். எனக்கு நீ அம்மா வேண்டாம். டாடா, எனக்கு நீங்க போதும் டாடா. வேற யாரும் வேணாம். என் டாடா தான் பெஸ்ட். இந்த மல்லிமா ஃபர்ஸ்ட். எனக்கு வேண்டாம். இந்த மல்லிமா எனக்கு வேணவே வேண்டாம். அண்ணா, அந்த வீட்ல யாரை பார்க்காம இருக்கிறதோ எனக்கு வருத்தம் இல்லைன்னு, வெண்பாவை பார்க்காம இருக்கிறது தானே எனக்கு வருத்தமா இருக்கு. அவ சின்ன குழந்தைன்னு, தெய்வத மாதிரி பொண்ணுன்னு, அவளை என்னால மறக்க முடியாதுன்னு என்ன புரிஞ்சுக்கொண்டு. மல்லிமா, வெண்பா, என்ன மல்லிமா பண்ணிட்டு இருக்கீங்க? வெண்பா, நீ எப்படி இங்க வந்த? நீங்க எங்க இருந்தாலும் நான் தேடி வந்துருவேன் மல்லிமா. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. நீங்க நிச்சயம் இதான் சாப்பிடாம இப்படி அழுத்து இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு நான் பால் கொண்டு வந்தேன். எத்தனை நாள் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க பால் கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் பால் கொண்டு வரணும்ல மல்லிமா, அதான் கொண்டு வந்தேன். குடிங்க குடிங்க மல்லிமா. பசி போயிடுச்சா? அதுக்கு தான் நான் வந்த மல்லிமா. வெண்பா, சாரி வெண்பா, சாரி. உன்னை விட்டுட்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுமா. நீங்க என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது மல்லிமா. ஏன்னா நான் இங்க இருக்கேன். ஏன் மல்லிமா எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க வரல? ஏன் மல்லிமா எனக்கு சாப்பாடு கொடுக்க வரல? நான் தான் அங்கிருந்து வந்துட்டேனேடா, நான் எப்படி வர முடியும்? மல்லிமா, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம். எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல மல்லிமா. ரஞ்சிதா சித்தியை பிடிக்கல, போதும் பொண்ணு பாத்தியை பிடிக்கல, எனக்கு யாரையுமே பிடிக்கல மல்லிமா. எனக்கு பிடிச்ச ஒரே ஒருத்தர் நீங்க தான். நீங்களும் அங்கேருந்து வந்துட்டீங்களா? எனக்கு இப்ப அந்த வீட்டையே பிடிக்கல மல்லிமா. அதான் நீங்க வந்துட்டல்ல, இனி இதான் நம்ம வீடு. நீயும் நானும் இந்த ரூம்லயே இருப்போம். நான் உன்னை வழக்கம் போல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன், சாப்பாடு கட்டி வைப்பேன், ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பேன், என்னோட தூங்க வச்சிடுவேன், கதை சொல்லி தூங்க வைப்பேன். சரியா? தேங்க்ஸ் மல்லிமா. ஐ லவ் யூ மல்லிமா. உங்க கணத்தை கத்துங்களேன். அந்த கணத்தை கட்டுங்க. இப்ப நான் உங்களுக்கு முத்தம் கொடுத்த மாதிரியே நீங்களே எனக்கு முத்தம் கொடுங்க. மல்லிமா, நான் மடியில படுத்துக்கிறேன். நீங்க பார்த்து படித்தே தூங்க வைக்கிறீங்களா? சரி, வா. மல்லிமா, தாளாச்சு படுங்க. சிங்காந்தளி உனையள்ளவா செல்லத்தின்றலே உனையேந்தவா
மல்லி, தூங்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் பண்ணலண்ணே, தூக்கம் வரல, அதான் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேன். யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. தாளாட்டு வேற பாடிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க மல்லி? உனக்கு என்ன பித்துக்கு ஏதோ பிடிச்சிருக்கா? நீ இன்னும் அந்த வீட்ல இருந்து வரல இல்ல? இன்னும் நீ அந்த வீட்ல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்க. அண்ணே, அப்படியெல்லாம் இல்லைண்ணே. இப்ப கூட வெண்பா வெண்பான்னு சொல்லிட்டு இருந்தே. அந்த வீட்ல இருந்த எல்லா நேரமும் வெண்பாவையே பார்த்துட்டு இருந்தேன். வெண்பா கிட்டயே பேசிட்டு இருந்தேன். வெண்பாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்து வெண்பாவை தூங்க வச்சிட்டு இருந்ததால அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்குன்னு. அந்த ஞாபகம் வந்துச்சுன்னா அதுக்காக இப்படி வாயை விட்டு உளறிட்டு இருப்பியா? அதான் அந்த வீட்டை விட்டு வந்துட்ட இல்ல, அந்த ஞாபகத்துல தூக்கி எரிய வேண்டியதானே மல்லி? மன்னிச்சிருண்ண, இனிமே அந்த பேர் சொல்ல மாட்டேன், மறந்துடுறேன்னு. இந்த பாரு மல்லி, உன்னால அண்ணன் நிறைய அவமானப்பட்டேன், ரொம்ப வேதனையில இருக்கேன். உன் தங்கச்சி தம்பி எல்லாத்தையும் அனாதை மாதிரி இன்னொரு இடத்துல விட்டு வந்துட்டேன்னு இன்னும் என் மனசு அறுத்துக்கிட்டே இருக்கு. என் ஒரே மகனை இன்னொரு வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைச்சு நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே உன் ஒருத்தினால வந்தது. மறுபடியும் மறுபடியும் அந்த வீட்டை பத்தி பேசி என் கோபத்தை அதிகமாக்காத, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். இல்ல, நான் நினைக்கலன்னு, நான் தூங்கிடுறேன். உன்னை மறந்துடுறேன்னு சொல்லிட்டேன், ஆனா முடியல வெண்பா. என் மல்லியம்மா சமைக்காம இருப்பாங்களா? அதுவும் அவங்க செல்லக்குட்டிய சமைக்காம பட்டினி போடுவாங்களா? ஆனா அவங்க கையால சாப்பிட பிடிக்கல. உங்க கையால சாப்பிடுற டேஸ்டே வரலம்மா. இதனால் நீங்க தானே மல்லியம்மா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. இன்னைக்கு என்ன சித்திக்கிட்ட போய் படிக்க சொன்னா நான் எப்படி போய் படிப்பேன்? நீங்க தான் நல்லா சொல்லி கொடுப்பீங்க. வாங்க மல்லியம்மா. வெண்பா, நான் ஏற்கனவே சொன்னல, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. மல்லியம்மா, என் மடியில படுத்துக்கிறீங்களா? நீங்க எனக்கு தலையை பிடிச்சி விடுவீங்களா? அதே மாதிரி நானும் உங்களுக்கு தலையை பிடிச்சி விடுறேன். நீங்க ஏன் மனசு கல்லாக்கிக்கணும்? நீங்க எப்போ இருக்கிற மல்லியம்மா மாதிரியே இருங்க. நீங்க மாறாதீங்க மல்லியம்மா, ப்ளீஸ் மல்லியம்மா. நீங்க என்கிட்டயும் டாடா கிட்டயும் நீங்க கோவமா பேசி நான் பார்த்ததே இல்லை மல்லியம்மா. நீங்க கோவமா பேசினா எனக்கு பயமா இருக்கு மல்லியம்மா. வெண்பா, என்னை ஏன் சித்திரவதை பண்ற? உன்னை மறக்கணும்னு தானே கிளம்பி வந்தேன். ஏன் என் மனசை விட்டு போக மாட்டேங்கிற? நான் என்ன செய்வேன் வெண்பா? மல்லியம்மா, மல்லியம்மா, நீங்க தானே மல்லியம்மா ஸ்கூலுக்கு போறீங்க. ஏன் மல்லியம்மா வரல? நீ என்ன வெறுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிட வெண்பா. பேசாதீங்க மல்லியம்மா. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை மல்லியம்மா. வருன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டீங்களே. கிளாஸ்ல என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? நான் உங்களை பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன். ஐ ஹேட் யூ மல்லியம்மா, ஐ ஹேட் யூ. வெண்பாவை பார்க்கணும் போல இருக்கு. எவ்வளவு தூரம் இருக்கும்? பேசாம போய் பார்த்துட்டு வந்துடலாமா?
அண்ணன் அண்ணி தூங்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம போய் வெண்பாவை பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் சரியான நேரம். ஒரு தடவையாவது வெண்பா முகத்தை பார்த்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். என்ன மன்னிச்சிடுன, என்னால முடியல. வெண்பா என் மனசை போட்டு என்னவோ பண்றா. அவளை பாக்குறது மட்டும்தான் அதுக்கு மருந்து. இந்த ஒரே ஒரு தடவை நான் உனக்கு கொடுத்த வாக்கு மீறி போறேன்னு என்ன மன்னிச்சிடு. ஆட்டோ நிறுத்துங்க. எங்க மேடம் போனோம்? ஐயோ, ஆட்டோக்கு கொடுக்க பணம் இல்லையே. இப்ப என்ன செய்யறது? என்னாச்சுமா? சாரிண்ணே, நீங்க போங்க. சரிம்மா. அண்ணே, அண்ணே. மல்லிமா, மல்லிமா வந்துட்டீங்களா மல்லிமா? அண்ணே, கதவை திறங்குங்க. மல்லியம்மா, என்னம்மாச்சு? எங்க இருந்து வர்றீங்க? அண்ணே, நான் வந்து இருங்கம்மா, தண்ணி எடுத்துட்டு வரேன். மல்லிமா வந்துட்டீங்களா மல்லிமா? வந்துட்டீங்களா மல்லிமா? வெண்பா என்னாச்சு? மல்லிமா வந்துட்டாங்களா டாடா? மல்லிமா எங்க டாடா? இந்தாங்கம்மா, தண்ணியை குடிங்கம்மா. மல்லியம்மா இங்க வரலமா, நீ பேசாம தூங்கு. மல்லிமா இங்க வந்தாங்களா டாடா? மல்லிமா கூட என்ன தொட்டாங்களே. வெண்பா, மல்லி இனிமே நம்ம வீட்டுக்கு வரமாட்டா. தூக்கத்துல கண்ட கண்ட கனவு கண்டுட்டு உணராத. நீ பேசாம தூங்கு, தூங்கு, தூங்கு. கண்ண மூடு, கண்ண மூடு. அண்ணே, எனக்கு வெண்பாவை பார்க்கணும்னு. வெண்பாவை கூப்பிடுறீங்களா? நான் பார்த்துட்டு போயிடுறேன். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்களேம்மா, நான் எப்படிம்மா எழுப்புறது? நான் எழுப்பிக்கிறேன்னு. எனக்கு கொஞ்சம் உள்ள அனுமதிச்சிங்கன்னா போதும். சரி, வாங்க வாங்க வாங்கம்மா.
ஏய் என்னடி உனக்கு என்ன இங்க வேலை? ஆ எங்க எதுக்கு வந்திருக்க? ஏய், காலையில பெரிய இளவரசி மாதிரி பேசிட்டு போனேன், இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிற? பாட்டி, நான் சொல்லல, இவ போறேன்னு சொன்னதும் மாமா இவ கால்ல விழுந்து கெஞ்சி வரணும்னு நினைச்சிட்டா. அதான் அவ்ளோ வீரவசனம் பேசிட்டா. இவளை யாரும் தேடலன்னதும் நடுராத்திரியே கிளம்பி வந்துட்டா பாத்தீங்களா? இவ இங்க வாழ்ந்த வாழ்க்கைய எங்கயாவது நினைச்சு பார்க்க முடியுமா? ஏசி ரூம், ஆ, காரு, ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர், ஆமா. எவ்ளோ அந்தஸ்து இவளுக்கு. இதுல மாமா கூட ஜிம்முக்கெல்லாம் வர போவா. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சமாமா. அப்படி ருசி கண்ட பூனை சும்மா இருக்குமா பாட்டி? அதான் கிளம்பி வந்துருச்சு. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. நான் வெண்பாவை பார்க்கணும், வெண்பா கிட்ட 2 வார்த்தை பேசணும். அவளை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிடுங்க. நீ வெண்பாவை தூக்கி எறிஞ்சிட்டு போனவ தானே? வெண்பாவை துடிக்க துடிக்க பேசிட்டு போனவ தானே? என்னமோ புதுசா பாசம் வந்தவ மாதிரி அப்படியே நடிக்கிற. அவளுக்கு வெண்பாலாம் ஒரு சாக்கு பாட்டி. அவளை வச்சுதானே மறுபடியும் வீட்டுக்குள்ள வர முடியும். அதான் அந்த கார்டை ப்ளே பண்ணிட்டு இருக்கா. சரியான டிராமா குயின் இவ. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க வருத்தப்படுற மாதிரி நான் தப்பா நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன வெண்பாவை பார்க்க விடுங்க. அது எப்படி? அது என்னது தப்பா நடந்திருந்தா அப்படிங்கிற? ஏன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச டைம்ல இருந்து நீ தப்பாதான் நடந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது? ஏய், என்ன இன்னும் ஏன் வெண்பான்னு சீன் போட்டுட்டு இருக்க? நீ இந்த வீட்டுக்கு அக்ரிமெண்ட்ல வந்தவ, அத ஞாபகத்துல வச்சுக்க. இன்னொரு தடவை வெண்பாவை ஏன் வெண்பான்னு சொன்ன, வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்க. நான் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண வரல. வெண்பா கிட்ட நான் சொல்லாம போயிட்டேன். வெண்பா கிட்ட அன்பா 2 வார்த்தை பேசிட்டு அவளுக்கு புரிய வச்சுட்டு போயிருந்தா என் மனசு நிம்மதியா இருந்திருக்கும். அதுக்கு தான் கேக்குறேன். தயவு செஞ்சு என்ன வெண்பாவை பார்க்க விடுங்க. ஏய், என்ன பார்க்க விட முடியாதுன்னு சொல்றோம்ல, என்ன நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? ஆ? ஏய் செக்யூரிட்டி, எதுக்கு இவளை வீட்டுக்குள்ள விட்ட? இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உனக்கு தெரியாது? நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரல மேடம். உங்களுக்கு கெஞ்சி கேட்கதான் வந்திருக்கேன். அழுத முகத்தோடையும் கண்ணீரோடையும் வெண்பாவை விட்டுட்டு போனது என்ன சாகடிக்குது மேடம். தயவு செஞ்சு என்ன வெண்பாவை பார்க்க விடுங்க. எனக்காக கொஞ்சம் இறக்கப்படுங்க மேடம். சாவி கொத்த இடுப்புல மாட்டிக்கிட்டு என்ன ஆட்டம் போட்ட நீ. இப்போ எங்களை இறக்கப்பட சொல்றியா? இறக்கப்படுறதுனாலதான் உன்னை அடிச்சு துரத்தாம இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏய், போடி வெளிய, போ வெளியில. சொல்றல்ல, போ. இப்ப போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? மேடம், கொஞ்சம் தயவு பண்ணுங்க மேடம். நான் எந்த கோவில்ல வேணாலும் சத்தியம் பண்றேன், எந்த சாமி மேல வேணாலும் சத்தியம் பண்றேன். நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட மாட்டேன் மேடம். என்ன நம்புங்க மேடம். கெஞ்சி கேக்குறேன், என்ன மன்னிச்சு வெண்பாவை பார்க்க விடுங்க மேடம். தயவு செஞ்சு அவளை பார்க்க விடுங்க மேடம். நான் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு என்ன பார்க்க விடுங்க மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.